யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவன் பிரச்சனை லவ்வுதான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் பார்ப்போம் வாங்க. அது வரைக்கும் என்னதான் வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு ஜில்லுன்னு தாங்க இருக்கும். ஏன்னா இவனோட காதல் என்னங்க இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோன்னு நினைச்சிங்களா? அதாங்க இல்லை, இவருதாங்க நம்ம ஹீரோ. பேரு சிவா. ஆள் பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தாலும் மௌனகுரு மாதிரி சைலண்டான ஆளுங்க. லட்சுடி தாங்க நம்ம ஹீரோயின் பிரியா. வாவ் சூப்பர். என்ன இவ பார்க்கவே மாட்றா? ஒருவேளை கண்ணுக்கு பரம்பரையோ? ஆஹா, மணி கூட அடிச்சிருச்சு. அப்போ கன்ஃபார்ம் இது லவ் தான். அட பாவீங்களா, எனக்குன்னு வரும்போது மட்டும் எங்க இருந்துடா வருவீங்க காம்படிஷனுக்கு? சும்மா என்னையே பாக்குது மச்சான். எதுக்கு? ஆமாண்டா, என்ன தாண்டா. ஹலோ ஹலோ மச்சான். சொல்றா மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? மச்சான் நான் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் மச்சான். சரி உன் பைக் என்னாச்சு? மச்சான் பைக் சர்வீஸுக்கு இருக்கேன்டா. டேய் இன்னைக்கு ஏன்டா சர்வீஸ் விட்ட? உனக்கு நியூஸே தெரியாதா? இன்னைக்கு பஸ் ஆட்டோலாம் ஸ்ட்ரைக்கு மச்சான். அடா பாவி, என்னடா சொல்ற? அப்படியா? இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. இப்போதான்டா சர்வீஸுக்கு விட்டு வரேன். சரி சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சரி, என்ன டைமுடா இது? இன்னைக்குன்னு பார்த்து தான் ஸ்ட்ரைக் ஆகணுமா? சரி, கம்பெனிக்கு வேறு லேட் ஆச்சு. ஐயோ என்ன பண்ணுறது? ஓகே, இந்த மேட்ரு இவகிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கலாமோ? இவன் எங்கே போகிறான்? நம்ம ஃபிகரை கரெக்ட் பண்ணுறானோ? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு பஸ் ஆட்டோலாம் ஸ்ட்ரைக்குங்க. நீங்கள் நியூஸ் பார்க்கலையா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஐயோ அப்படியா? இப்போ என்னடி பண்ணுறது? ஜாலி, வா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. ஐயோ ஹலோ, அப்போ இதுக்கு பேர் என்னது? எதுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி சீன் போடுறீங்க? போய் வேற எதனா வேலை இருந்தா பாருங்க. அட போச்சே, நான் சொன்னது 3 சக்கர ஆட்டோங்க. 4 சக்கரத்துலலாம் எவன்டா ஆட்டோவை கண்டுபிடிச்சது? பாஸ், பையன் அழுவி பீரில் வீந்து அது நழுவி என் வாயில விழுந்தா மாதிரி இப்போதான் பாஸ் எனக்கு ஜில்லுன்னு இருக்கு. கரெக்டா? டேய் நீயுமாடா? தம்பி ஏற்பா உள்ள உள்ள உள்ள. இந்த பர்கர் வாங்கலாம் நம்மளை கலாய்க்கிற மாதிரி. ஏமா உள்ள நவுந்தோமா? காலையில் எவன் மூஞ்சில முடிச்சானே தெரியல. சி, என்ன நேரம்டா இது? இவ்வளோலாம் நம்மளை கலாய்க்கிறான். என்ன கொடுமடா இது இவனை. ஹலோ டே நாதாரி, புறம்போக்கு நாய, ஏன்டா இன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு போய் சொன்னேன்? உன்னால் நான் ஒரு பொண்ணுக்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறேன்டா. டேய் பேசுகிறா. ஹலோ டேய், கட் பண்ணிட்டான். இவர் தாங்க படத்தோட காமெடியன் யங்ஸ்டர் பழனி. ஹைடா மச்சான். என்ன மச்சான் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது? எத்தனை வாட்ஸ் பல்ப் வாங்கினேன் சொல்லு மச்சான். இப்போதான்டா ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ளே வந்து நிற்கிற? மச்சான் பார்ட்டினா பாகிஸ்தானுக்கே வருவான், பக்கத்து ஸ்டாப்புக்கு வர மாட்டோமாண்ணா?
டேய் வேணாண்டா, நீ சொன்னதை நம்பி நான் ஒரு பொண்ணுகிட்ட அசிங்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ட்ரீட் அது இதுனா அடிச்சு வாயெல்லாம் உடிச்சிருவான். எழுந்து ஓடிடு. மச்சான் கூல்ரா, ஏன்டா டென்ஷன் ஆகுற? நான் சும்மா உன்னை கலாய்க்கலான்னு தான்டா சொன்னேன். உன்னையாரா அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பல்ப் வாங்க சொன்னது? கண்டிப்பாக இன்னைக்கு ட்ரீட் வைக்கணும் மச்சான். ட்ரீட்டு கொடுத்தே ஆகணும். சரி கொடுத்து தொலைறேன்டா. எவ்வளோ மச்சான் இருக்குது? இந்தா என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. மச்சான் சைட் டிஷ்ஷுக்கு ஓகே, சரக்குக்கு? டேய் என்கிட்ட இருக்க காசே அவ்வளோதான்டா. இதெல்லாம் பத்தாது, நீயே வச்சுக்கோ. சும்மா காசு இல்லைன்னு சீன் போடாத மச்சான். சரி டேய் இந்த ஏடிஎம் கார்டு தரேன், கேஷ் ட்ரா பண்ணிக்க போ. ஐயோ மச்சான், என் வாயில சரக்கு ஊற்றலனா கூட பரவாயில்ல, பாலை மட்டும் ஊற்றிடாத. ஏன்டா? மச்சான் தனியாக ஏடிஎம் போகிறதுக்கே பயமாக இருக்குடா. போனாலே போட்டு தள்ளிடுறானுங்க. நீயும் கூட வா, 2 பேரும் சேர்ந்து போகலாம். போய் கேஷை வெளியே எடுக்கலாம், சரக்கு உள்ள அனுப்பலாம் மச்சான். ஓகேவா? போகலாம் மச்சான். வந்து தொலைறேன்டா போடா. சரி வா போலாம். நம்ம முருகனுக்கு ஃபோன் பண்ணி ரூமை ரெடி பண்ண சொல்லணும் மச்சான். டேய் இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மாட்டியா? டேய் இந்த டேய் டர்ரு நேற்று வேலையெல்லாம் தின்ன 4 பிரியாணில 2 வெளியே வந்துச்சுடா. இன்னும் 2 வெளியே வருது. எவன்டா டிஸ்டர்ப் பண்றது? இருடா வரேன். கார்பெட் மாட்டியா? ஹலோ சொல்லு மச்சான். சரக்கா? ஓகே மச்சான், ஓகே மச்சான், ஓகேடா. மச்சான் எல்லாருக்கும் சரக்கு வந்துச்சுல்லடா? வந்துச்சு மச்சான். வந்துச்சு மச்சான் வந்துச்சு. உனக்கு? ஓ நீங்கெல்லாம் ஹீரோ இல்லை, குடிக்க மாட்டீங்க. வேற ஏதாவது வேணுமாடா? எனக்கு இது போதும்டா. ஓகே மச்சான் ஓகே. டேய் விடுங்கடா. லீவ் இட் லெட்ஸ் என்ஜாய் த பல்பு பார்ட்டி. Cheers. மச்சி இங்கே இவ்வளோ நடக்குது, ஆனால் அவனோட அவளையே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். மச்சான் புரியலையா? அண்ணன் லவ்வில் வந்துட்டாரான். அதான் அவ்வளோ அசிங்கமான கேவலமான விஷயம் கூட அழகாக தெரியுதான். அதான் அதனால்தான் ரசித்து பார்க்குறாரு. கல் மாதிரி இந்த மனுஷன் மில்க் ஷேக் மாதிரி உலுக்கி எடுத்து ஏடா. அவள் என்ன அவ்வளோ பெரிய ஃபேமிலி கேளா? ஆமாம் வச்சு குக்கர் விசில் அடித்தா கூட செருப்படுத்து காட்டுவான். அந்த அளவுக்கு ஃபேமிலி கேள். யாருன்னு கேட்குறியா? அதான் இன்னைக்கு ஒருத்தி பஸ் ஸ்டாப்பில் எனக்கு பல்பு குத்தான்னு சொன்ன பார்த்தியா, அவள் தான். மச்சான் லவ்ல விழுந்துட்டியா? அப்ப இது மேல எனக்கு ட்ரீட் இருக்குடா. ட்ரீட் இருக்குடா. அவன் அடறான் மச்சான், நாய் ஓசியில் குடிக்கிறது அலையிறான். நான் வரேன் மச்சான் நாளைக்கு. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு அப்புறம் பாரு, லவ் செட் ஆகிடும் மச்சான். தேங்க்ஸ்டா மாமா. ஆமாண்டா, இன்னும் கொஞ்சம் இறக்கி பள்ளத்துலேயே நிறுத்துரு. எப்போ பாரு எங்களை குழியில் தள்ளிட்டு நீங்கள் மட்டும் மேலே ஏறி போங்கடா. நல்லா வருவீங்கடா நீங்கள்லாம். மச்சான் அங்கே 2 பேர் இருக்காங்க, அதில் யாரா ஆளு? மச்சி இந்த பக்கம் ஓரமாக ஒரு ஒயிட் கலர் சுடிதான் நிற்குதுல்ல, அதான் மச்சான் ஆளு. அதுவா? சூப்பர்ரா. டேய் அவன் தங்கச்சிடா. கையறா. காலங்காலமாக லவ் பண்ணுற பசங்களாம் அவன் ஆளை காட்டும்போது தங்கச்சின்னு தான்டா சொல்கிறீங்க. ஏன் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கூட்டின்னு ஓடுவா போகிறான். புரிஞ்சிக்க மச்சான், நல்லா நீ வாங்கி கொடுத்த சரக்கு குடிச்சு வந்தோம்டா. சரிடா மச்சான், நீ தாண்டா எப்படியாவது ஹெல்ப் சரி பண்ணி விடு. உன் ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நான் ஏதாவது பேசி தனியாக கூட்டின்னு போகிறேன், அப்புறம் நீ வா. ஏய் ஏதோ லூசு பாரு, கண்ணாடியை சுத்திக்கிட்டே நடந்து வருது காமெடியா மாதிரி. ஆமா ஆமா. உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா? என்ன யூடிசிங் கேஸ்ல உள்ள போனோமா? நான் கேஸில் உள்ள போகிறதுக்கிட்டோம். உனக்கு இருக்கிற 18 அரியரையும் பாஸ் பண்ணி இந்த வருஷமாவது காலேஜ்லேருந்து வெளியே போகிற ஐடியா கேள்வி உனக்கு. என்கிட்ட சில மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது. இப்போ சொல்லு, யூடிசிங் கேஸா இல்லை எக்ஸாமில் பாஸா? பாஸ் தான். ஆனா நீயே எனக்கு தரணும் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா நானும் உன்ன மாதிரி தான் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கூட 4 அரியர் வச்சேன். அதான் போலாமா சிஸ்டர்? ஹாய் பிரியா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலாக நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. என்னது லவ்வா? ரோட்ல தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட வந்து லவ் அது இதுன்னு சொல்லி கலாட்டா பண்றீங்களா? ஹலோ உங்களுக்கு என்ன பிடிக்கல, நீங்கள் என்ன லவ் பண்ணலன்னா காலைல தான் அவ்வளோ பெரிய ஸ்டூல் போட்டிருக்கீங்களே, கழட்டி அடிச்சிருக்கலாம்ல, இல்லை போடா பொறுக்கி ரசிக்கன்னு திட்டிருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? நான் சொன்னேனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு? இதை பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அப்படி என்னதான் பிடிச்சிருக்கு என்கிட்ட உங்களுக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. தூரத்தில் என்னை பார்த்த உடனே கடங்காரனை பார்த்த மாதிரி ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் ஓடுவீங்க இல்லையா, அதுவும் பிடிச்சிருக்கு. அந்த அசிங்கத்தையெல்லாம் தாண்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்னா சடனாக நம்மக்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு வரும்போது அவனுக்கு போடுறதுக்கு சேஞ்ச் இல்லைன்னா அவனை பார்த்து கேவலமாக முறைப்போம், அந்த மாதிரி முறைப்பீங்க, அதுவும் பிடிச்சிருக்கு.
அதெல்லாம் தாண்டி ஆட்டோவில் ஏறும்போது காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு லூஸ் மாதிரி கையை எங்கேயும் ஆட்டிகிட்டு இருப்பீங்க, அதுவும் பிடிச்சிருக்கு. அப்புறம் போதுண்டா சாமி, உங்களை விட கேவலமா வேற யாரும் பொண்ணுங்களை வர்ணிச்சதே இல்ல. வர்றேன், பாய். ஆமா, எந்த பொண்ணு லவ் சொல்ல வர பையன் சொல்றத காது கொடுத்து கேட்குறீங்க? ஏதோ பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி இல்லை பார்க்குறீங்க. அப்புறம் எப்படிங்க உங்களெல்லாம் வர்ணிக்கிறது? என்ன மச்சான் இப்படி சொதப்பிருச்சு? டேய், உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணி நான் சந்தானமாவே மாட்டேன்டா. சி சந்தானமா? ஆ ராத்திரி பூசின சந்தனத்தை சரியா கழுவாத மாதிரி ஒரு வெடிச்ச மூஞ்சி. இந்த மூஞ்சியெல்லாம் சந்தானமாடா? நீங்களே பாருங்க. சொல்கிறேன் மச்சான். ஃப்ரீயாக தான் இருக்கு. நான் பீச்சுக்கு போகலாமா பார்க்குக்கு போகலாமா சொல்கிறா? என்ன மச்சான் பார்க்கவே மாட்றா? ஃப்ரீயா போகலாமா? சரி ஓகே வை. யார் அவன்? ஏய், சிவா வந்திருக்கான், வா அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். அவன்கிட்டயா? யோசிக்காத, வா போலாம். ஹாய் சிவா, அங்க பஸ் ஸ்டாப்ல ஒருத்தன் ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்றான், கொஞ்சம் வந்து கேக்குறீங்களா ப்ளீஸ்? மச்சான் ஒரு நிமிஷம் கீழே இருங்க. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அவர் வண்டி விட்டு இறங்குற வேகத்தை பார்த்தாக்கா இங்கே ஒரு சூப்பர் ஃபைட் இருக்கும் போல. என்ஜாய் பண்ண நீங்களும் ரெடியாக இருங்க. இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் ஓவராக போட்டிங்களோ? இல்லை, ஏன் கேட்குறேன்னா உங்களெல்லாம் ஒருத்தன் கலாய்கிறான்ல, அதான் கேட்டேன். கலர் கலராக பொட்டு வைக்க தெரியுது, டிசைனாக ட்ரெஸ்ஸு போட தெரியுது. பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் சமாளிக்க தெரியாதா? உங்கள் பிரச்சனை நீங்களே போய் பார்த்துக்கோங்க, போங்க. உங்கள் பாடிக்கு நாங்கள் காடு வேலை பார்க்கணுமா? போ. உங்ககிட்ட எல்லாம் போய் ஹெல்ப் கேட்டேன் பாரு, என்ன சொல்லும். வாடி டேய், போலாம். ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியாடா. ஹலோ, ஒரு நிமிஷம். உங்களை தாங்க, நில்லுங்க. கோமா? ஆமா, இப்போ என்ன அதுக்கு? அப்போ அந்த கோவத்தை அப்படியே கொண்டு போய் அவன்கிட்ட காட்டுங்க. பிரியா போகலாமா? என்னையா ஸ்டெல்ல அடிங் இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். விட மாட்டேன்டிவனா, சத்தியமாக விட மாட்டேன்ண்ணா. மாவனா உனக்கு இருக்குடா கட்சியில், வா பார்த்துக்கலாம். படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டே கிடையாதுடா, போடா போடா. அந்த பயம் இருக்கணும்டா. டேய், அவன் போய் 6 மாதம் ஆகுறா. பஞ்சு பண்ணதாவ பஞ்சு பேச நீயாடா. இதுக்கு அந்த வேலையை நீயே செஞ்சிருக்கலாமாடா. மச்சி, ஒரு பையன் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவன் இங்கே அடி வாங்குவான், மறுபடியும் வேறு ஸ்டாப்பில் போய் இன்னொரு பொண்ணை கலாய்ப்பான். இதுவே ஒரு பொண்ணு கையால் அடி வாங்கினான்னு வச்சுக்கோங்க, அவன் ஜென்மத்துக்கு மறக்கவே மாட்டான். வேறு எந்த பொண்ணை கலாய்க்கணுன்னாலும் அவனுக்கு இந்த அடி தான்டா ஞாபகத்துக்கு வரும். அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் மிஸ் ஆனால் பரவாயில்ல மச்சி. இதெல்லாம் ஒரு வகையான சமூக சேவைடா. சரி மச்சான், ஓகே மச்சான், போலாம்டா. மச்சான், அவன் வாழ் உன்னே அடிச்சு பார்க்குறாடா. எங்களுக்கும் தெரியும், நாளைக்கு அவ்வளோவே வருவா பாரு. டேய், அப்போ லவ் ஒர்க் அவுட் ஆயிரும் போல. நான் மச்சான், நாளைக்கு அவளே வருவான்னா ஆளையே காணோம். நம்ம ஒரு வேளை சீக்கிரமாக வந்துட்டோமோ? ஸ்கூலுக்கு கூட அவ்வளோ சீக்கிரம் கூட்டின்னு போனது இல்லையா மச்சான்? அட பாவி, டேய், காணும் சொல்லிட்டு புண்ணியடியே உட்கார வச்சு தேடிட்டு இருக்க. பின்னாடியா?
ஏய் நீ எப்போ வண்டியில் இருந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீங்க வண்டி எடுங்க. எங்க நான் சொல்றேன், நீங்க எடுங்க. கட் ஆயிடுச்சு போல. சரி சரி, இந்த நாயை எப்படியாவது கழட்டி விடணுமே. மச்சான் நான்டா. யாருப்பா நீ? நான்டா உன் பழனிடா. என்ன யாருன்னு தெரியலையா? எனக்கு நானே யாருன்னு தெரியல, இதுல நீ வேறையா? அட பாவி. சரி சரி, பாவம் யாரு பத்த புள்ளியோ தனியாக ரோட்டில் நிற்கிற. இந்தா இந்த 5 ரூபா வச்சுட்டு எப்படியாவது வீடு போய் சேரப்போ. போலாமா? நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ. டாடா uncle. என்னடா புட்டிக்கிச்சா? நான்லாம் ஆம்பளை பத்தினிடா, என் சாபம் சும்மா விடாது. இப்போதான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு பத்தியா? ஐயோ பாவம், இந்த 5 ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாதுல்ல. இந்தாங்க 2 ரூபாய் அடி பாவி வச்சுக்கோங்க. நீ போடா போ. இந்த காலத்துல நெட் இல்லாத போனா நட்பு இல்லாதவன் பேஸ்ட்னு கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்படா. அப்ப தெரியும்டா யாருமே உனக்கு. இவ்வளோ டீசெண்டாக ஒரு பிச்சைக்காரனா? ஐயோ பாவம். டேய் பிச்சைக்காரனாவே மாத்திட்டீங்களா? நல்ல வேலை யாரும் பார்க்கல. இவன் கூட வந்ததுக்கு இதுதான் மிச்சம். என்னையா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஃபோனை நோண்டிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவன் லவ்க்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணுமா? அவனுக்கு வேற வேலையே இல்லை. காலேஜ் சேர்ந்ததுலேருந்து இது 10வது லவ். ஏய் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஏன் வச்சுக்கிற? அது உனக்கு தான் டேஞ்சர். ஃபர்ஸ்ட் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. என்ன இதை பாரு, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ சொன்னேன்றதுக்காகலாம் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால் கட் பண்ண முடியாது. அப்போ போய் அவன் லவ் ஹெல்ப் பண்ணு. மாமா வேலை பாரு. அடுத்த மாதம் எந்த பொண்ணு கிடைக்கலன்னா உனக்கே லைன் போடுவான், அதுக்கும் போய் ஹெல்ப் பண்ணு போ. ஏய் நில்லு, நில்லுன்னு சொல்கிறேன்ல, நில்லுடி. அப்போ நான் உன் மேலே அக்கறைப்படக்கூடாதா? அக்கறைப்படலாம், ஆனால் நீ என்னை சந்தேகப்பட்டுட்ட. மச்சான் மச்சான் வரடா. டேய் நீ இங்கே இருண்ணா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். எதனா பிரச்சனை குரல் கொடுறா, நான் ஓடிடுறேன். பிரியா நில்லு பிரியா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு எதுவும் கேட்க வேணாம், நீ போயிடு. நான் சொல்கிறத கேளு ஒரு யாரையும் நிமிஷம். பார்த்தா எனக்கு தான் அசிங்கம். நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ். சும்மா சும்மா எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க நீ? வந்தா என்னடி பண்ணுவ? இன்னொரு வாட்டி வந்த செருப்புலயே அடிப்பேன். காதலினும் வீதி வழியே கனவில் வந்த பெண்ணும் நீயே, ஒரு சொல்லில் என்னை வீழ்த்தி உயிரை பறித்தாயே. நண்பா நண்பா காதலி வேணாண்டா, திருடா லவ்வில் தோத்துட்ட சரக்க போடண்டா, வாடா பெண்ணே வேணா இம்ச இம்சடா, விடா நண்பா இருக்கா மனச தேத்திக்கடா, கூடா. மச்சி விட்டுடா, ஊரில் அவன் மட்டும்தான் ஃபிகரா?
நல்லா நச்சுன்னு ஒரு ஃபிகராக பார்த்து அச்சு டாக் மாதிரி ஃபாலோ பண்ணா நாளே நாளாக செட் ஆகிடும். விட்டுடா. டேய் நீ டாக் விதமாக சன் பாத்து மூன் பாத்து ஆயில் பாத்துன்னு செஞ்சு வச்சாலும் ஆஃப்டர் பாத் அது ஒன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கண்டா. அது மாதிரி தான்டா பொண்ணுங்களும். விட்டுறா மச்சான், ஃபீல் பண்ணாதடா. டேய் மச்சான், எனக்கு சரக்கு ஊத்துறா. நீ நானும் குடிக்க போகிறேன்டா இருக்கிற கடுப்பில். டேய் உனக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையடா, ஏன்டா? டேய் ஏன்டா? ஆமாச்சான். டேய் ஊத்துறா. ஊத்துறா. ஊத்து மச்சான், சரக்கு ஊத்துறா. டேய் அவனே லவ் ஃபெயிலியர்ன்ற கடுப்பில் தான் குடிக்கிறான்னு சொல்கிறான். நேரத்தில் நாம் தான்டா அவனை கரெக்ட் விட்டு கொண்டு போனோம். நாமளே குடிக்க வச்சு கெடுத்துட விடாம மச்சான். ஒரு கிளாஸ் சோடாவில் ஒரு ட்ராப் சரக்கு மிக்ஸ் பண்ணி தரேன். நடக்கிற கூத்தை மட்டும் பாரு, குடி மச்சான். மச்சான் கல்பாடுற அப்படியே. மச்சான் நான் அட்வைஸ் பண்ண தப்பா நினச்சிக்கிறேன் மச்சான். சுனாமியில் பொங்கி வந்த தண்ணி கூட மறுபடியும் கடலுக்கு போயிடும் மச்சான். ஆனால் ஒரு வாட்டி உன்னை வேணான்னு சொன்ன பொண்ணு திரும்பி வரவே மாட்டான் மச்சான், புரிஞ்சுக்கடா. ஓகே மச்சி, காட்டு மச்சி. மச்சான் பொதுவாக பொண்ணுங்களுக்கு லவ் பண்ணுற பசங்க அலாவுதீன் பூதம் மாதிரி. எப்பட்றா? அலாவுதீன் பூதம் எப்படி நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்து நமக்கு அடிமையாக இருக்குதோ, அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் அவளுங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அவளுங்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாளுங்க. இல்லை அவளுங்க எஃப்எம் ஆன் பண்ணி நம்ம நிம்மதி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாளுங்க மச்சான். எப்படி மச்சான், அனுபவமா? ஆமாம் மச்சான், ஆமாம். மச்சான் நீ எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசுனீங்க. கடைசியாக நானும் ஒன்று பேசிக்கிறேன். சொல்லு மச்சான். ஏன் திருப்திக்கு சொல்லு மச்சான். சொல்கிறேன் மச்சான். பொதுவாக பசங்களுக்கு லவ் பண்ணுற பொண்ணுங்க கச்சீஃப் மாதிரி. எப்படின்னு கேட்குறியா? நம்ம என்னதான் கச்சீஃபை யூஸ் பண்ணாலும் தொடச்சி முடிச்சோடனே அழகாக எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறோம். இதுவே பொண்ணுங்களுக்கு நம்மளை மாதிரி பசங்க டிஷ்யூ பேப்பர் மாதிரி. எப்படின்னு கேட்குறியா? தொடச்சி முடிச்சோடனே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறாளுங்க மச்சான். ஆமாம் மச்சான், ஆமாம் மச்சான். அப்படிதான் மச்சான். என்னையும் ஒருத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. குடி மச்சான், அவள் இல்லைன்னா இன்னொருத்தி. சொல்கிறேன், சொல்லு மச்சான். அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பொண்ணுங்க வேணாம் மச்சான், நம்ம நிம்மதியை கெத்துருவாளுகிறாரு. வேணாண்டா. சரி மச்சான். மச்சான் சத்தியமாக சொல்கிறேன்டா, லைஃப்பில் லவ் மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பாடா. மச்சி வேணாம், மச்சி லவ் பண்ணாது. மச்சான் வேணாம் கண்டிப்பாக மச்சான், பண்ண மாட்டான். மச்சான் லவ்வும் வேணாம், பொண்ணுங்களும் வேணாம் மச்சான். வேணாண்டா. டேய் விடுங்கடா. விட்றா. டேய் என்னடா பண்ண குடிங்கடா அவனை. இரு மச்சான், நான் வரேன். யாரா தர்றா இருடா. பாத்துறா. குடில. அப்படியே போய் படுங்கடா. அப்பா முருகா மச்சான், நீ சேர்ந்து படுத்துக்கா மச்சான். டேய் நான் என்ன பொண்டாட்டியாடா? பாடா டேய் படுறா மச்சான். சோடை ஊற்றி குத்துதுக்கு இந்த ரணகாலம் இருக்கா, இன்னும் சரக்கு ஊற்றி குத்துன்னு வச்சுக்கா இந்த ஏரியாவை மரண காலமாயிட்டு இருக்கேன்டா. மச்சான் ரொம்ப ஃபீல் பண்றான்டா. வெள்ளத்தோலுக்கு செவ் போதுக்கு ஆசைப்பட்டு பின்னாடியே போனீங்கன்னு வைங்க, சண்டை நினைச்சு சாக்கடையில தான் விழுவீங்க. மச்சான் நிம்மதி இல்லாம புலம்பு விட்டு அவன் மட்டும் நிம்மதியா தூங்குறாள். அவளுக்கு மெசேஜ் அனுப்பியோ கொல்ல போறேன்டா. என்ன மச்சி ஹேங்கோவரா? நேற்று நைட்டு சோடா குடிச்சல, அப்படி தான் இருக்கும். ஆனால் உன்னை பார்த்தா லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு. ஏய் புட்ரா, ஒரு நிமிஷத்தில் அசல் தேவதாஸ் மாதிரி ஆகிட்டேன். இவ்வளோ காலில் எங்கே போகிறேன்? எங்கடா கிட்ட இன்னையோட அவ்வளோ தலைமுழுக்க போகிறேன்டா.
அவ்வளோதான். என் லவ்வும் போச்சு, லைஃப்பும் போச்சு. அவள் வரமாட்டா. அவள் வர்றவளாக இருந்தால் நேற்று நைட்டு அத்தனை மெசேஜ் அனுப்புனதுக்கு ஒரு ரிப்ளையாக தான் அனுப்பியிருப்பாள். முடியாது, அவ்வளோதான். என்னங்க ஹீரோயினை இவன் தள்ளிட்டு வரான்? நம்ம ஹீரோ வேற இங்கே தான் இருக்காரு. கண்டிப்பாக பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது. தோ அங்கே இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொன்னதெல்லாம் உண்மைதான். அவள் இனிமேல் எங்கே வர போகிறா? இந்நேரம் வேறு எவனாவது ரூட் போட்டிருப்பான். நம்ம பசங்க சும்மா விடுவானுங்களா என்ன? இனி அவள் வரவே மாட்டான். அவளை தலைமுழுகிட்டு போய் வேறு வேலையை பார்க்க வேண்டியதுதான். டேய் கலந்து உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? ஏன் செத்துட்டேன்னு நினச்சிங்களா? நான் இன்னும் சாகலடா. மச்சான் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? ஆமாம், இது யார் புதுசாக இருக்குது? கேர்ள் ஃப்ரெண்டா? டேய் மச்சான் சிஸ்டர் மாறுறா, ஏன்டா தப்பு தப்பாக பேசுகிற? சிவா எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன். சும்மா கண்ணை பார்த்து சொல்லு, மண்ணை பார்த்து சொல்லு. நீ போ சொல்கிறா, கூட்டு போடா. டேய் அழுகுறாங்கடா, ஏன்டா? அழுவிட்டோம். ஏன் நாங்கள் அழுவல? பொதுவாக பொண்ணுங்களோட பிரம்மாஸ்திரமே தாங்க. அவங்க மட்டும் அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டேம்லேருந்து வர தண்ணிக்கு எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் கலந்துடுங்க. நம்ம ஹீரோ மனசு மட்டும் என்ன நிறைய தான் என்ன. சரி சரி போது விடு, அழுகாத. அதான் அழுவாதான்னு சொல்கிறேன்ல. டேய் மாமா, நீயாவது உன் தங்கச்சியை சமாதானப்படுத்துறா. அதான் அழுவாதான்னு சொல்கிறேன்ல, கண்ணத்தோட. தேங்க்ஸ்டா மாமா. இன்னைக்கு தான் நீ ஒரு உண்மையான மாமான்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. சாரி சிவா, நீ என் நல்லதுக்கு தான் அட்வைஸ் பண்ண. ஆனால் நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம ஹர்ட் பண்ணிட்டேன். சாரிடா. சரி விடு, இப்போயாவது சரியாக புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். டேய் நீ இன்னும் போகல? இங்கே என்ன படமாக காட்டுறாங்க? போடா. கடவுளே, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா லவ்வை பிரித்து வைக்கிற வில்லனா கூட பிறக்க வை. ஆனால் லவ்வை சேர்த்து வைக்கிற காமெடியை நான் மட்டும் பிறக்க வைக்காது. போதுண்டா சாமி. ஐ லவ் யூ சிவா. என்னது? சரியா கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்லு. போடா ஃப்ராடு. சரி வா போகலாம். இதாங்க உண்மையாக லவ் பண்ணுறவங்களோட சரியான முடிவு. என்னதான் பெரிய பிரச்சனையே இருந்தாலும் அதெல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தில் காணாமல் போயிடுங்க. ஃபைனலாக உண்மையான லவ் கண்டிப்பாக ஜெயிக்குங்க.